அவங்க அதுதான் வந்து ஒரு பிரச்சாரத்துக்காக முக்கியமான படமாவே பாக்குறாங்கல்ல தாவேக்கால இருந்து. ஒருவேளை அந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா விஜய் அரசியல் விட்டு ஓடிடுவாரா? விஜயினுடைய முகத்தை கிழிக்கணும் அரசியல் ரீதியா. என்னை திட்டாதீங்க, என்னை திட்டினா தமிழ்நாட்டு மக்களை திட்டுற மாதிரி, தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடுனா எந்த தலைவருமே இது வரைக்கும் அப்படி சொன்னது. முதல்ல தமிழ்நாட்டு மக்கள் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். விஜய் சொல்கிற பொய்யை தமிழ்நாட்டு மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனா இன்னைக்கு முடிவெடுக்கிற இடத்துல இல்ல, அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது. இப்ப நாளைக்கு வந்து சம்மன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க. இந்த சம்மன் கொடுத்ததுனால உடனே கூட்டணி பத்திரத்துல கையெழுத்து போட்டுவாரா? ஊழல் சக்தினார், கொள்கை எதிரினார், ரெண்டு பேரும் சரியில்லைன்னார். இன்னைக்கு அதுல ஒரு கோஷ்டியோட போய் சேராருன்னா அப்ப விஜய் யாரு, அவருடைய நோக்கம் என்ன? பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் SP லட்சுமணன் அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப பரபரப்பான செய்திகள் எல்லாம் பார்க்க முடியுது. கூட்டணி எல்லாம் செட்டில் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் தாவேக்கா NDA கூட கூட்டணியில் போவாங்க, பவன் கல்யாண் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வருது. இந்த தகவல் உண்மைதானா? அப்படி ஒருவேளை இது நடந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு சேஞ்சா இருக்கும் இந்த தேர்தலில்? உண்மையா போயல்ல, ஒரு வதந்தி, ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 1.5 மாசமா இல்லாத பேச்சு இந்த 4 நாளாக வருது. அதுக்கு 2 காரணம் இருக்கலாம். யதார்த்த ரீதியாக பார்த்தோம்னா, காங்கிரஸ் வரும்னு ரொம்ப எதிர்பார்த்தார், விஜயே எதிர்பார்த்தார். அதுக்காக அவரே பர்சனலாக மெனக்கட்டார். ஒரு இடங்களில் போய் சிலரை சந்திக்கிற வரைக்கெல்லாம் ஆர்வம் காட்டினார். அவருடைய 2ஆம் கட்ட தளபதிகள் பல பேரை போய் பார்த்தாங்க. இன்றைக்கும் கூட அப்படின்ற அளவுக்கெல்லாம் கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடினாங்க, நடக்கலை. அந்த கட்சிக்கு, குறிப்பாக விஜய்க்கு அது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும். அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவர் விரும்பின ஒரே கட்சியாக தான் ஃபர்ஸ்ட் அது இருந்தால் போதும். ஒரு தேசிய கட்சி, நமக்குன்னு ஒரு பலம் இருக்குது. அதான் 42% வச்சிருக்காங்களா? 45. ஓகே, கிண்டல் இல்லை. அவங்க பார்வையில் 40+ இருக்கு. ஒரு கட்சி இருந்தால் பொலிட்டிக்கல் ஃபேஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சார். அது நடக்காதனால ஒரு ஏமாற்றத்துக்கு உள்ளாயிருப்பார். அந்த ஏமாற்றத்தில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு, காங்கிரஸோட தான் அவர் நோங்குறாருன்னு தெரிஞ்சு கொஞ்சம் அமைதி காத்த பிஜேபி இப்போ கொஞ்சம் தன்னுடைய முயற்சியை வேகப்படுத்தியிருக்கலாம். ஏன்னா எடப்பாடிகிட்டே நம்பர் ஃபைனல் ஆகலை, சரி என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு ஒரு முயற்சியை பிஜேபி எடுப்பதாக தகவல். அது பவன் கல்யாணா, ராமசாமியா, குப்புசாமியா தெரியாது. பிஜேபி ஒரு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. விஜயா அல்லது விஜய்க்கு கீழே இருப்பவர்களோ சில நிபந்தனைகளை வச்சு இப்படின்னா என்ன, அப்படின்னா என்ன, நீங்கள் என்ன தெரியும் அப்படின்னு ஒரு ஒரு ஆரம்பகட்ட பேச்சை நடத்துகிற அளவுக்கு இது வலுவான வதந்தியா உலா வருது. இன்னைக்கு வதந்தின்னு தான் சொல்லுவேன். ஏதோ ஒண்ணு புகையுது. அப்படி நடக்குமா தெரியும். நடந்தால் அது வெற்றி கூட்டணியா அமையும்னு நான் எடுத்த உடனே சொல்லுவேன். அதை எப்படி உடைக்கிறதுன்னு திமுக அப்படி வேடிக்கை, வெற்றி கூட்டணிப்பா, அவங்க ஜெயிக்க போறாங்க, களத்தோட்ட போறாங்க. இல்லை, விஜயினுடைய முகத்தை கிழிக்கணும் அரசியல் ரீதியா. அப்போ விஜய் 2 நாள் முன்னாடி வரைக்கும், 2 வாரம் முன்னாடி வரைக்கும் தன் ரசிகர்கிட்ட, மக்கள்கிட்ட என்ன சொன்னாரு? ஊழல் சக்தினார், கொள்கை எதிரினார், ரெண்டு பேரும் சரியில்லைன்னார். இன்னைக்கு அதுல ஒரு கோஷ்டியோட போய் சேராருன்னா அப்ப விஜய் யாரு, அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு அவர் அம்பலப்படுத்துறது அப்படி அரசியல் ரீதியா. அதுல தப்பு இல்லை, அப்படிதான் போட்டு கிழிக்கணுங்கிறேன் நான். அப்ப எதுக்காக பேசுறீங்க? யாரும் சரியில்லைன்னு. அப்ப விஜய் 10 சராசரி அரசியல்வாதியா மாறிடுவார். அந்த விமர்சனம் வர்ற ஆபத்து இருக்கு. இது விஜய்க்கும் தெரியுது. அதனாலதான் விஜய் என்ன நினைக்கிறான் தெரியல, 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு அந்த ஆர்வம் இருக்குன்னு நான் சொன்னேன், எப்படியா ஜெயிச்சிடணும் அப்படின்னு. விஜய் அந்த முடிவு அவ்வளவு சுலபத்துல எடுப்பார்னு நான் நம்பல. ஆனாலும் இது அரசியல், நான் யாரையும் முழுசா நம்ப மாட்டேன். யாருக்கு வெக்கமும் கிடையாது. ஆமா, நான் ஊழல் சக்தின்னு சொன்னேன், அதுக்கு என்ன இப்போ? அதை விட பெரிய ஊழல் சக்தியான திமுக விரட்டுறதுக்கு எனக்கு வேற வழியே இல்லைன்ட்டு ஒரு பக்கம் வியாக்கியானம், ஒரு நாள் வியாக்கியானம் அவர் பேசிட்டு போய் சேர மாட்டான்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்படி போன பிறகு மக்கள் தான் யோசிச்சு பார்க்கணும். அப்போ வர்ற ஆளெல்லாம் மாற்றுன்னு சொல்லிட்டு வர்ற ஆளுங்கெல்லாம் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு, அவங்கவுங்க உயர்வை தான் பாக்குறாங்க. இல்ல யோசிச்சு பார்த்தா சரியா தான் இருக்கு, போடலாம் இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்து ஒரு முடிவு எடுக்கணும்னு தான் நான் மக்கள்கிட்ட கேட்டுக்குவேன். ஆனா இன்னைக்கு முடிவெடுக்கிற இடத்துல இல்ல, அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது. இப்ப நாளைக்கு வந்து சம்மன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க. இந்த சம்மன் கொடுத்துட்டனால உடனே கூட்டணி பத்திரத்துல கையெழுத்து போட்டுவாரா? அவ்வளவு பலவீனமானவரா விஜய்? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடி பண்ணிக்கிறவனா இந்த விஜய்ன்னு கேட்டார்ல, அதை நான் கொஞ்சம் நம்புறேன். சேரணும்னு நினைச்சா பொலிட்டிக்கலா வேற மாதிரி யோசிச்சு போலாம். தெரியும், ஜனநாயகனுக்காக, ஒரு இந்த கரூர் விசாரணைக்காக அப்படின்லாம் நான் அதை பொருத்தி பார்க்கல. மிரட்டணும்னு நினைச்சா இது ரெண்டுமே இல்லாம பிஜேபியால மிரட்ட முடியும். அழுத்தத்துக்கு அடிபணியணும்னா ஏய்னாலே அடிபணியவும் முடியும். அரசியல்ல வேற சில பிரச்சனைகளும் இருக்கலாம். இது எதுவுமே என்ன எதுவும் செய்ய முடியாதுன்னு கடைசி வரைக்கும் உறுதியாகவும் இருக்கலாம். விஜய் என்ன எடுக்கிறாருன்னு கடைசியில பார்த்துட்டு இதுக்கு மேல விமர்சிக்கலாம், நம்ம கருத்தை சொல்லலாம். ஆனா இப்ப ஜனநாயகம் இன்னைக்கு பார்க்க வேண்டியதா இருந்துச்சு, உடல்நிலை காரணமா. அது அவ்வளவு பெரிய, நான் கேட்கிறேன், அது அவ்வளவு பெரிய பிரச்சனையா?
இன்னைக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல், தலைவலியை மாத்திரையை போட போறாரு, 2 ஊசியை போட போறாரு, நாளைக்கு வந்து பார்க்க போறாரு. தொடர்ந்து அவர் பார்க்கல, இன்னொரு ஆளை வச்சு பார்க்க சொல்ல போறாங்க. அவ்வளோ பெரிய நாட்டையே புரட்டி போற பிரச்சனையா? ஜனநாயகம் ஒரு நாள் பார்க்கலன்னா 10 நாள் தள்ளி தான் வரட்டும். இப்போ என்ன ஆயிடுச்சு? அதனால என்னங்க, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்க அதுதான் வந்து ஒரு பிரச்சாரத்துக்காக முக்கியமான படமாவே பாக்குறாங்கல்ல தாவேக்கால இருந்து. ஒருவேளை அந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா விஜய் அரசியல் விட்டு ஓடிடுவார? அப்படி இல்லை விஷயம். அதில் அதை வச்சு பயன்படுத்திக்கலாமான்னு பார்த்துருப்பார். கண்டிப்பா சில வசனங்கள் அதுலேயும் கூட வச்சிருக்கலாம். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு உடம்பு சரியில்லை, நாளைக்கு பார்க்க போறேன். இன்னும் காலையில இருந்து ஒரே கேஹேன்னு இருக்கு சார். அந்த படத்தை இன்னைக்கு பார்க்கறதா இருந்தாங்க, என்ன கெட்டு போச்சுங்கிறேன் நான். இப்போ இந்த மீடியாக்கள் மேலதான் தப்புங்கிறேன் நான். இதெல்லாம் ஒரு விஷயமாங்க? இன்னைக்கு எல்லாம் நாளைக்கு பார்க்க போறோம், இந்த வாரம்லாம் அடுத்த வாரம் பார்க்க போறாங்க. இந்த வழக்கு ஆரம்பத்திலே மறு ஆய்வுக்கு தானே போகுது. அனுப்பிட்டோம்னா இந்நேரம் படம் வெளியே வந்து ஓடி இருக்கும், ஓடியே போயிருக்கும். நல்லா இருந்தால் ஓடி இருக்கும், இல்லாட்டி ஓடி போயிருக்கும். இது ஒரு விஷயமே இல்லை. விஜய் ரசிகர்களுக்கு வேணால் ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கலாமே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த படத்தினால என்ன ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? இல்லை தமிழ்நாட்டுடைய உரிமைகளை கூட பறிக்கவோ இல்லை பறிப்போறதை தடுக்கிறதுக்கோ இந்த ஜனநாயகம் ஒரு அரணா வந்து நிற்க போதா? விஜயனுடைய மன உறுதி தான் இங்கே கவனிக்கப்படணுமே தவிர ஜனநாயகம் படம் நல்லா இருக்கா, எப்போ ரிலீஸ் ஆகும், அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. இந்த மாதிரி இரு தரப்புல ஒரு நெருக்கடிகளை கொடுத்தா அவர் மன உளைச்சலுக்கு ஆளாக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம், அது ஏத்துக்கலாமா? இல்லை இது சாதாரணமாகவே நடக்குது? படத்தை வச்சு அப்படி அழுத்த முடியாது. ஈவன் கரூரல் விஷயத்திலே கூட விஜய் என்ன நீங்க குற்றம் சொல்லுவீங்க? எஃப்ஐஆர்ல சேர்த்து அவர் தான் கொலை குற்றவாளின்னு சொல்லிட முடியுமா? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இதை நம்ம எல்லோருமே சொல்றோமே, விஜய் தானே சுய பச்சாதாபத்திட்டு என்ன எல்லாரும் பழி வாங்குறாங்கன்னு ஊர் முழுக்க பொய் சொல்லிட்டு இருக்கிறார். யாருமே அப்படி சொல்லலையே. விஜய் கொலை குற்றவாளி, அவர் தான் இந்த கொலைகளுக்கு காரணமானார், இந்த பலிகளுக்கு அவர் தான் பொறுப்பு, யாருமே சொல்ல. தார்மீக பொறுப்பேற்கணும்னு சொன்னது எந்த அரசியல்வாதியும் செய்ய வேண்டியது. ஒரு தோல்வி வந்துச்சுன்னா அந்த தலைவர், இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன், எத்தனை அறிக்கைகளை படிச்சிருக்கோம், பார்த்திருக்கோம். அது மாதிரி தான் இது. ஏதோ நடந்துருச்சு. யாரு என்ன பண்ணாங்க? ஒரு சிஎம் ஸ்டாலின் அவர்களை கேட்டிருந்தாரு. இல்ல அவர் அப்படி அடையாளப்படுத்திக்கிறாருங்கிற மேடைகள்ல பேசும்போது விஜய் அவர்கள் தான் சொல்றேன், அவர் பழி வாங்கினான்னு சொன்னா விஜய் இத்தனை லட்சம் பேர் கூடி இருக்கிறாங்க, இத்தனை ஆயிரம் பேர் கூடுறான், பல லட்சம் பேர் பாக்குறாங்க, நாளைக்கு பார்க்க போறான் யூடியூப்ல. ஒரு வளர்ந்து வருகிற தலைவர் பொய் பேசக்கூடாது. உங்களை என்ன பழி வாங்கன்னு சொல்லி எஃப்ஐஆர்ல சேர்த்தாங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த போலீஸ் உங்களை விசாரணைக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்களா? அவங்க நினைச்சு அடுத்த நாளே பனையூர்ல கதவை உடச்சுக்கிட்டு உள்ள வந்து உங்களை தூக்கிட்டு போய் விசாரிக்க முடியாதா? இதுல ஏதாவது நடந்திருந்தா பழி வாங்குறாங்கன்னு சொல்லலாம். அப்படி என்ன அவசரம் வேண்டி கிடக்கு? நம்மளும் ஸ்டாலினை பார்த்து கேட்கலாம், எதுக்காக இப்படி போலீஸை ஏவுறீங்கன்னு. எதுவுமே நடக்காது. பழி வாங்குறாங்கன்னா இதை சொல்றதுக்கு துணிச்சல் இல்லை. பிஜேபியை பார்த்து என்ன எதுக்கு டெல்லிக்கு கூப்பிடுறீங்க? உங்களுக்கு ஆஃபீஸ் இல்லையா? சிபிஐக்கு இங்கே ஆஃபீஸ் இருக்குல்ல. ஒரு ஸ்பெஷலாகவே ஒரு அதிகாரி நியமிச்சா கூட ஃப்ளைட்டை பிடிச்சவர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர். அவர் விஜய் என்ன இருந்தாலும் விமர்சனம்லாம் அப்புறம் பண்ணுவோம். ஒரு கட்சியோட தலைவர், ஊர் அறிஞ்ச நாடு அறிஞ்ச நடிகர், ஏன் ஒரு ஆஃபீஸர் வந்து அவர் வீட்டில் விசாரிக்கக்கூடாது? அந்த மாதிரி கேஸ் தானே இது. பெரிய இந்த கேஸ் அது சொத்த கேஸ். இது 41 பேர் உயிருங்கிற அந்த மாபெரும் இழப்பை தவிர கிரிமினல் லா படி சட்டப்படி பார்த்தா இந்த வழக்கு சொத்த வழக்கு. யாரையுமே நீங்க ஃப்ரேம் பண்ண குற்றம் சாட்ட முடியாத மாதிரி தார்மீக பொறுப்பு எடுத்துக்கணும்னு நம்ம சொல்றோம். இது மாதிரி எதிர்காலத்தில் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு எல்லாரும் இதய சுத்தியோடு உட்காந்து பேசுங்கன்னு தான் நம்ம எல்லார் தலையிலையும் குற்றம். மற்றபடி இவரை பழி வாங்கணும், இவரை ஜெயிலில் போடணும், விஜய்க்கு பெயிலே கொடுக்கக்கூடாது அப்படிலாம் யாருமே சொல்லலையே. இவராக தானே கதறிக்கிறாரு, என்னை பழி வாங்குறாங்க, என்னை சிஎம் சார் என்னை வந்து பழி வாங்கினா என்னை பண்ணுங்க, என் தொண்டரில் விடுவோம். தொண்டரில் கூட யாரையும் பிடிக்கலையே. அன்றைக்கி அந்த 2 பேரும் கைது கூட ஆகலையே, மதிய அழகனும் இன்னொருத்தரும். இந்த சுய பச்சாதாபத்தை தேடக்கூடாது. இந்த அழுத்தத்தினாலாம் ஒருத்தர் கூட்டணிக்கு வருவாருன்னு நான் பார்க்கல. அப்படி அழுத்தம் கொடுக்குற வழக்கு இது அல்ல. ஏதோ விஜய் கத்தி எடுத்து ஒருத்தர் குத்துனான்னு ஒரு எஃப்ஐஆரை போட்டு அந்த கத்தியை அவர் கொண்டு இடத்துல ஒழிச்சு வச்சுனா அந்த கத்தியை கைப்பற்றிட்டோம், அடுத்து விஜயை கைது பண்ணுறது அப்படின்னா அது நேரடியாக பாதிக்கிற ஒரு விஷயம். நீங்கள் அழுத்தம் கொடுக்கலாம், என்னன்னாலும் செய்யலாம். இது வழக்கே வேற மாதிரியானது. இதை சொல்லி தான் அழுத்தம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. விஜய் வேறு சில கணக்குகள் போட்டு அவருக்கு சில ஆலோசகர்கள் வேறு மாதிரி அட்வைஸ் பண்ணால் அப்படி முடிவு எடுப்பாரே தவிர சிபிஐ அழுத்தத்துக்கெல்லாம் பணிஞ்சு போவார்னு நான் நினைக்கல. இப்போ இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு போகும்போது அவர்கிட்ட உயிர் பலிகள் அதிகமாக நடக்குது. இப்போ ஏற்கனவே வெயில் காரணமாக ஒருத்தர் இறந்தாரு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ விபத்தில் நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் ஆயிருந்தாங்கன்றத பார்க்க வேண்டாம். அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக விஜய் ஒரு அறிக்கை விடலாம், என்னை பார்க்க வர்றவங்க அந்தந்த மாவட்டத்துக்காரங்க வாங்க, எல்லா ஊருக்கும் நான் வர்றேன், கொஞ்சம் கட்டுப்பாடாக நடந்துக்கங்க, யாராவது கட்டுப்பாடை மீறி தெரிஞ்சால் கட்சியை விட்டு நீக்குவேன், ஏதாவது ஒரு அன்பான கண்டிப்போ ஒரு நிஜமான கண்டிப்போ ஒரு அறிக்கை ஒரு ட்விட்டு விடவே என் வண்டியை பின்தொடராதீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? வர்றவனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படி காவல்துறை யாராவது தடுத்துருத்தா காவல்துறை எங்களுக்கு என்ன யாருக்குமே போடாத நிபந்தனை எனக்கு விதிக்கிறாங்கன்னு அதுக்கு ஒரு நீலி கண்ணீர் வடிக்கிறார். என்னங்க அக்கிரமம் அது? அவன் சாகுறான், பைக்கில் வராதன்னா தடுத்தா போலீஸ் அராஜகங்கிறீங்க. வேற என்னதான் செய்யணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? உங்களை எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாது, நிபந்தனை விதிக்கக்கூடாது. ஆனால் ஏதாவது நடந்தால் என்னைய சொல்லக்கூடாது, அது திமுக சதின்னு சொல்லுவேன், அதிமுக சதின்னு சொல்லுவேன், அது கூட்டணி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு சொல்லுவேன். என்ன நேர்மையான அரசியல், என்ன மாற்று அரசியல் இது? என்ன லட்சணத்தில் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க? குறைஞ்சபட்ச பொறுப்புன்னு ஒன்று ஒரு தலைவனுக்கு இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அது விஜய் மாதிரியான மிக பிரபலமான நடிகர்
ரொம்ப ஈஸியா பெரியார் அந்த காலத்துல கஷ்டப்பட்டு சமூக சீர்திருத்த கருத்துக்கள் சொன்னார் வச்சார் இவரெல்லாம் ஈஸியா ஒரு கருத்தை கொண்டு போயிட முடியாது யங்ஸ்டர்ஸ் கிட்ட. இப்படி வராதிங்க, நான் ஒரு பொது வெளிக்கே வரமாட்டேன், உங்க ஊருக்கே ஏதாவது ஒரு செல்லமா கூட கண்டிக்க மாட்டேன், ஆனா என்னை எதுவும் சொல்லக்கூடாது, நாங்க செய்யறது செய்வோம், அதுல இருந்து பாடம் கத்துக்க மாட்டோம், ஒருத்தனும் எங்க மேல நடவடிக்கை எடுக்கக்கூடாது, யாரும் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. இது அராஜகம், அட்டூழியம். அவங்களெல்லாம் போய் நேர்ல மீட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற விமர்சனம். இப்போ இன்னைக்கு அன்பில் போய் அவரை எங்க போய் அவ்வளவு நோன்றீங்க, அவருடைய கேரக்டர் தெரிஞ்சு போச்சு. கொஞ்சம் வெளியில வாங்கினா நான் வெளியில இருக்கேன், நான் முதலமைச்சர் ஆயிட்டு கிராம வருவேங்கிறாரு. முதலமைச்சர் ஆயிட்டு கிராம முதல்ல போகவே முடியாது, அதுக்கு நேரம் இருக்காது. உங்க வேலை கிராமங்களுக்கு போறது அல்ல. ஆசைக்கு ஒரு கிராமத்துக்கு போகலாம், 10 கிராமத்துக்கு போகலாமே தவிர கிராமம் உங்களை தேடி நான் வருவேன் இதெல்லாம் சும்மா வாய் வார்த்தை தான். அப்போ முதலமைச்சர் வேலை யாரு பாப்பா, வேற ஒருத்தரா? அதெல்லாம் நடைமுறைக்கு ஒவ்வாத பேச்சு. இந்த சமீபத்திலே சில மேடை பேச்சுல ஒரு திமிர்த்தனம் தெரியுது. திமிர்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு தப்பான வார்த்தைகளை சொல்றாரு அவர். தன்னம்பிக்கை கொஞ்சம் அதீதமா போய் அதீதத்தை தாண்டி ஒரு திமிர் வர்ற ஓவர் கான்பிடன்ஸ் உடைய அதீத எல்லை தான் அந்த திமிர் ஆணவங்கிறது. அதை ஸ்மெல் பண்ற அளவுக்கு ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. என்னை திட்டாதீங்க, என்னை திட்டினா தமிழ்நாட்டு மக்களை திட்டுற மாதிரி, தமிழ்நாடு தான் விஜய் தான் தமிழ்நாடுனா எந்த தலைவருமே இது வரைக்கும் அப்படி சொன்னதில்லை. நீங்கள் இன்னும் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. இவ்வளவு திமிர் பிடித்ததாக ஒருவர் இருந்தால் அப்படிப்பட்ட நபர் அந்த இடத்துக்கு வரவும் கூடாது. இப்ப வாக்குறுதிகள்லாம் கொடுத்திருந்தாங்க, மகளிர் தின விழாவை நடத்தியிருந்தாரு. வாக்குறுதிகள் பெருசா ஒன்னும் மாற்றே தெரியலையா? எல்லாரும் கொடுக்கறத விட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தானே அவர் சொல்றாரு. அரை பவுனா ஒரு பவுன், 2000 2500, நகர பேருந்து மட்டுமா அனைத்து பேருந்து, ஏதாவது புதுசா என்ன யோசிச்சீங்க நீங்க? இன்னும் தேர்தல் அறிக்கை இருக்கு, என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். மற்றபடி அவர் சொன்னதுல ஊழலை ஒழிப்பேன் அப்படின்றாரு இல்லையா, அதை நான் வரவேற்பேன். ஒழிக்க முடியாது அவரால், அவங்க தாத்தா வந்தாலும் ஊழல் ஒழிக்க முடியாது. ஆனால் இந்த எண்ணம், இந்த வசனம் அது மாதிரியான ஒரு பிரபலத்தின் வாயிலிருந்து வந்தால் ஊழலை குறைக்க முடியும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்றேன், விஜயனுடைய வார்த்தைகளை நான் வரவேற்கிறேன். இப்போ அவர் காட்டமான விமர்சனங்கள் வைக்கிறார். 20% ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்துக்கு டாக்ஸா போகுது, அதை நம்ம சேமிச்சாலே வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றலாம். சரி, 20% போகுதுன்னு தெரிஞ்சிருந்த விஜய் நடிகர் விஜயா இருந்தா கூட பயந்துகிட்டு இருக்கிறான்னு சொல்லலாம். அரசியல்வாதி விஜயாக மாறி, ஒரு கட்சியினுடைய தலைவர் விஜயாக மாறி 2 வருஷம் ஆச்சு. 20 வருஷம் கொள்ளை அடிச்சிட்டு இருக்கிறாங்களே, நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவராக செஞ்ச வேலை என்ன? ஒரு வழக்கு போட்டிங்களா? பேப்பரை திரட்டினீங்களா? திமுக முகத்திரையை கிழிச்சிங்களா? சும்மா போகிற போக்கில் 20 நாள் லஞ்சமே இல்லைன்னா, லஞ்சம் இருக்கு, நாளுக்கு நாள் அதிகமாயிட்டும் போகுது. அப்படி இருக்கிற சூழலை மாத்துறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? 2 வருஷம் ஏன் அமைதியா இருந்தீங்க? அப்படியே தட்டில் வச்சு தூக்கி கொடுத்துடணுமா பதவி உங்களுக்கு? நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க, எதிர்கட்சி அரசியல் ஒன்றையுமே பண்ண மாட்டீங்க. வீட்டை விட்டு வெளியே வாங்கினா நான் எதுக்கு வரணுங்கிறீங்க? அவரை வர சொல்லுங்க, நான் வர சொல்லுங்க. பத்திரிக்காரை பாருங்கன்னா ஸ்டாலினை பார்க்க சொல்லுங்கிறாரு. ஸ்டாலினுக்கு உங்களுக்கு போட்டி வைக்கிறது எங்க நோக்கம் இல்லை, எங்க எதிர்பார்ப்பு இல்லை. பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு, நீங்க வெளியில பத்திரிகையாளர் பார்த்தீங்கன்னா உங்க பாடி லாங்குவேஜை, ஓரல் லாங்குவேஜை, ஒரு இஷ்யூல ஒரு பிரச்சனையில உங்களுடைய பார்வையை, உங்ககிட்ட இருக்கிற தெளிவை, உங்ககிட்ட இருக்கிற அறிவை, நீங்க எங்க டங் ஸ்லிப் ஆகுறீங்க, எங்க ஸ்ட்ராங்கா பேசுறீங்க, உங்களை எடை போடுவதற்கு தான் நீங்க வெளியில வாங்கணும் பத்திரிகையாளர்களும் மக்கள் எதிர்பார்க்கறாங்களே தவிர ஸ்டாலினும் நீங்களும் 1 to 1 சண்டை போடுறதுக்கலாம். அந்த சண்டை நீங்க எங்க வேணாலும் போட்டுங்க, எங்க கண்ணு முன்னாடியே போடாதீங்க. இன்னும் எங்கிட்டாவது ஒரு டென்ட் கொட்டாயை வச்சுக்கிட்டு தரைக்கு பின்னாடி போட்டுங்க. யாரு அதை பத்தி கவலைப்பட்டா? நீங்க வெளியில வாங்க சொன்னா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வெளியில வாங்க சொல்றமே தவிர ஸ்டாலினை வர சொல், நான் வர்றேன்னா இந்த வெத்து சவடால் கூடாது. ஆனா நீங்க எல்லாம் நசன் பேசி பேசி மக்களை வெறுப்பேத்தி வச்சிருக்கீங்க. நான் பேச மாட்டேன், செயல்ல காட்டுவேன் அப்படிங்கிறாரு. எல்லா விஷயத்துக்கும் நீங்க பதில் தெரியல. இது புலிக்கு பயந்தவெல்லாம் என் மேல படுத்துங்கிற மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கு இதனுடைய அர்த்தம், நிஜமான அர்த்தம் அதுதான். எதையாவது பேசுங்க சார். எதுவுமே பண்ண மாட்டேன், எதுவும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க, எனக்கு எல்லாமே தெரியும். அணைக்கு அடியில தண்ணிக்குள்ள போய் அணைய சோதனை பண்ற அளவுக்குலாம் ரைட், நக்கல் போல இருக்கட்டும். நீங்க இப்ப என்ன பண்றீங்க? எதுவுமே பண்ண மாட்டேன், தட்டில் வச்சு கொடுத்தோம்னா, ஆட்சியை கொடுத்தோம்னா, அது நான் கூட சொல்லுவேன். என்னை ஒரு நாள் ஆக்கி பாருங்க, ஒரு மாசம் என்னை விடுங்க, நான் தமிழ்நாட்டை எப்படி ஆக்கி காட்டுறேன். சீரியஸா லக்ஷ்மணன் ஆகிய நான் சொல்றேன். அர்த்தம் இருக்கா? அதுக்கு நான் ஏதாவது உழைக்கணும், ஒரு அடையாளம் இருக்கணும், ஒரு கட்சியை தொடங்கணும், அதுக்கு ஒரு 110 பேர் முதல்ல மினிமம் வேணும், ஒரு ஆஃபீஸை பிடிக்கணும், அதில் அக்ரிமெண்ட் போகணும், அடுத்தவன் கட்டடம்னா அவன் சண்டைக்கு வருவேன். 1000 பிரச்சனை இருக்கு. நான் செய்ய வேண்டிய செஞ்சுட்டு தான் அந்த வார்த்தையை நான் சொல்லணும். இவ்வளவும் பண்ணிட்டு சுற்றுப்பயணம்னு ஆரம்பிக்கணும். அதுக்கு வாடகை வண்டியா, சொந்த வண்டியா, ஒரு வண்டியை ரெடி பண்ணணும், பெட்ரோலா டீசலா 1 மாசத்துக்கு தேவையானதை வச்சுக்கணும். இதெல்லாம் வச்சிருக்காருல்ல. இதெல்லாம் வச்சுவிட்டு என்னத்துக்கு? எத்தனை ஊருக்கு நீங்க சுற்றுப்பயணம், எத்தனை மக்களை நீங்க பாத்தீங்க? இப்ப பாக்குறதே நிர்வாகிகள் கூட்டம். அந்த லட்சணத்துல கூட்டம் நடத்துறீங்க. நான் 5000 பேர், 25,000 பேர் அவங்க பேரு, அதனோட கொடுக்குற அந்த கூட்டத்துடைய பேரே நிர்வாகிகள் சந்திப்பு தான், செயல் வீரர்கள் கூட்டம். பொதுமக்களை நான் பாக்குற 25,000 பேர் வருவாங்க, கொடுத்தாலும் போலீஸ் பெர்மிஷன் கொடுப்பாங்க. ஆனா அந்த 25,000 பேருக்கான இடத்தை நீங்க சூஸ் பண்ணணும், அந்த வசதியில நீங்க ஏற்படுத்தி தரணும் தான் போலீஸ் நிபந்தனை விதிக்கிறாங்க. நீ 5000 பேர் தான் பார்க்கணும்னு போலீஸ் சொல்லல. முதல்ல தமிழ்நாட்டு மக்கள் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். விஜய் சொல்கிற பொய்யை
தமிழ்நாட்டு மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். 5000 பேர் தான் நீங்க கூட்டிட்டு வரணும், போலீஸ் போடல. நீங்க எத்தனை பேர் வருவாங்க கேட்டா நீங்க தான் சொல்லுங்க 5000 பேர். அதுல 4900 சொல்றாங்க. ஏன்னா 5000 தாண்டா வேற ஒரு SOP வருமா. இவ்வளவெல்லாம் என்ன சொல்றது, சில வார்த்தைகளை, கடுமையான வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம்னு பாக்குறேன். இப்படி போய் பதுங்கிக்கிட்டு பெர்மிஷன் எப்படியாவது வாங்கணும்னு வாங்கி 4900 பேர் தான் சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு அதே மேடையில் நின்னுட்டு SOP எங்களுக்கு தேவையில்லாத நிபந்தனைகளை விதிக்கிறாங்க, அழுத்தம் தராங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த போலீஸ் முகத்திலேயே கிளிங்க ஆதாரத்தை கொடுங்க. அங்க நான் கொடுத்த லெட்டர் 25000 பேர் வருவாங்க எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டேன். போலீஸ் கொடுத்த லெட்டரை பாருங்க, 25000 பேர் நீ கூப்பிடக்கூடாது, 5000 பேர் தான் வரணும்னு சொன்னதை பாருங்க. மக்கள் முன்னாடி அம்பலப்படுத்துங்க. சும்மா போற போக்குள்ள இல்லாத சொல்லிட்டு ஆதாரத்தோட அம்பலப்படுத்தணும். அது திமுக இருந்தான்னா யாரா இருந்தானே, காவல்துறை, திமுக அரசு நிர்வாகத்தின் கீழே இருக்கிற காவல்துறை இப்படி எங்களை வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க, எங்களை இந்த மாதிரி இரண்டாம் தரமாக நடத்துறாங்க. மற்ற உதயநிதி பேசுறதுக்கு இடம் கொடுக்குறாங்க, எங்களுக்கு பேச இடம் உதயநிதிக்கு பேசுறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. அந்த திமுக என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, நீங்க 2 ஆளை போட்டு அதை முதல்ல பார்க்கணும். சோசியல் மீடியால எவனடா காலி பண்றது இங்கிட்டு செய்யற வேலையை உதயநிதி கூட்டத்தில் என்னவெல்லாம் வசதி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க, எத்தனை சேர் போட்டா, என்ன தண்ணி வசதி செஞ்சு கொடுத்துருக்கான்னு முதல்ல அதை தெரிஞ்சுக்கணுமா இல்லையா. அதில் உதயநிதிக்கு இடம் கொடுக்குறாங்க, எங்களுக்கு இடம் கொடுக்கல. யார் சொன்னா? கோர்ட் இருக்கு சார். நீங்கள் பழைய மாதிரிலாம் நீங்கள் நடந்துட்டு போக முடியாது. அதே கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. இந்தாங்க அங்கே நடந்திருக்கு, நான் கேட்டால் கொடுக்க மாட்டோம். தைரியம் வந்தால் கோர்ட்டுக்கு போங்க. அவங்க கேட்பாங்கல்ல, ஏன்பா போலீஸ் கேட்டால் சார் வந்தாங்க, உதயநிதி 120 டேங்கர் வச்சிருக்கிறார், தனி டேங்கு, இவங்க 10 கூட வைக்கிறோன்னு ஒரு உறுதிமொழி கேட்டோம், கொடுக்கல. அங்கே இவங்க முகத்திர கிளி இல்லை, அதனால தான் போகிறதில்ல கோர்ட்டுக்கு. சும்மா மக்கள் முன்னாடி வந்து நீலி கண்ணீர் வலிக்கக்கூடாது. அது நிஜமான கண்ணீராக இருந்தால் திமுக முகத்திரையை முதல்ல கிளிக்கணும் ஆதாரப்பூர்வமாக. நான் சொல்ல வர பாயிண்ட் அதுதான். ஓகே சார். இப்போ அவங்க பயப்படுறாங்க, பல்வேறு இடங்கள்ல எங்களை பார்த்து பயப்படுறாங்க, அதனால தான் அவங்க வந்து பேசுறதுக்கு யோசிக்கிறாங்க. நான் என்னோட பிரச்சனையெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றாருல. இப்போ அவரோட ரசிகர்கள் வந்து எனக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சப்போர்ட் பண்றீங்க, அப்படிலாம் நீங்க பண்ணாதீங்க, ஆனா இது ஒர்த்தே இல்லாத மேட்டர் அப்படின்னு சொல்லி. அந்த வார்த்தை தப்பு. ஒரு தலைவன் இல்ல, ஒரு மனுஷன் பேசுற பேச்சு கிடையாது. திருமணமான ஒரு சம்சாரியினுடைய பேச்சு அது அல்ல. குடும்பமே வேண்டாம், எது வேண்டாம்னு தொடர்பு வாழ்க்கை வாழ்றவன் என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம். 20 வயசு பொண்ணு இருக்கு, 23 25 வயசுல பையன் இருக்கிறான். ஒரு மனைவி, ஒரு டிஸ்பியூட்டடு மனைவி, அவங்க வழக்கு போட்டுறத வச்சு நான் சொல்றேன், ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழல் அந்த குடும்பத்தில் நிலவர போது அது ஒர்த்தே இல்லைன்னா ஒன்று நீங்கள் அதை ஒரு பிரச்சனையாவே பார்க்கலாம். அப்போ என்ன சொல்லணும், நான் பார்த்துக்கிறேன், என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அது வரைக்கும் சரியா இருக்கு. ரசிகர்கள் மேல அவர் வச்சிருக்கிற மரியாதை, அன்பு, அதுதான். நான் பார்த்துக்கிறேன், எனக்காக நீங்க ஹர்ட் ஆகாதீங்க, அதை பார்த்தா எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னாரு. அதுவும் கூட ஒரு பாண்டிங்னு எடுத்துக்குவேன். இது ஒர்த்தே இல்லைன்னு முடிச்சார்ல, அந்த முடிக்கிற வார்த்தை தான் திமிர்னு அர்த்தம். தமிழ் கலாச்சாரத்துக்கு ஒவ்வாத வார்த்தை. விஜயினுடைய இந்த அடையாளத்தை மக்கள் புரிஞ்சுக்கணும். அவரை கண்மூடித்தனமாக ஆதரிக்கிற இளம் பெண்கள் முதல்ல சுய பரிசோதனை செய்யும். நீங்க கல்யாணம் ஆகி போற போதுதான் கல்யாண வாழ்க்கைன்னா என்ன, அதனுடைய கமிட்மெண்ட் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அக்கௌண்டபிலிட்டி என்னன்னு உங்களுக்கு புரியும். இப்போ நல்லா கைதட்டு சங்கீதா போனா நான் இருக்கிறேங்கிற ஒரு பொண்ணு என்ன சொல்லுவீங்க? சமுதாயம் எங்க போகுது? அவருடைய அர்த்தம் தெரியுமா? அந்த பொண்ணுக்கு செருப்படுத்து அடிச்சிருக்க வேண்டாமா அவங்க அம்மா? இந்நேரம் அந்த ரீல் நம்ம இந்நேரம் பார்த்துருக்க வேண்டாமா? தங்கச்சிங்கவா அப்படி சொல்லாத. விஜய் ஆலோசனை சொன்ன, அட்வைஸ் பண்ண அந்த ரீல விஜய் இந்நேரம் விட்டுருக்க வேண்டாமா? இதைத்தானே நம்ம எதிர்பார்க்கிறோம். பொறுப்பு இல்லாம அதை ஒரு தலைவர்கிட்ட நம்ம அதைத்தானே எதிர்பார்க்கிறோம். அப்போ ஒரு பிள்ளையா வீடியோ போட்டு நான் ஒரு பிள்ளைக்கா பதில் சொல்லணும். ஒன்னு வெளியிட்டாலே அது ஒரு பாடமா இருக்குன்னு சொல்றேன் நான். இன்னும் நிறைய பைட்ஸ் பார்க்க முடியுது. ரொம்ப இல்ல, அதெல்லாம் சொல்றதுக்கு கூட வெக்கமா இருக்கு, அவமானமா இருக்கு. தமிழ்நாடு அரசியல் அறிவு மிகுந்த மாநிலம் நம்ம எல்லாம் பல பேர் சொல்லிக்கிட்டு தலைகிறோம். இந்த லட்சணத்துல அறிவு இருந்தா நம்ம இனிமேல் எங்களை மாதிரியால எங்க கொண்டு மூஞ்சி வைக்கிறது? அவர் என்ன வேணாலும் பரவாட்டும், அவர் பரீட்சை எழுதலைன்னா பரவாயில்ல, நான் அப்புறம் எழுதிக்கிறேன், குழந்தை செத்தா பரவாயில்ல, இன்னொரு குழந்தைய பார்த்துக்கிறேன், அவர் ஒய்ஃப் போனா நான் இருக்கிறேன். இதெல்லாம் பேச்சா? கேவலமா இல்லை? ஒரு தலைவன் இதெல்லாம் பார்த்து தலை குனியணும், பெருமைப்பட்டு கை தட்டுறாங்க. வெக்கமா இருக்கு. துரதிருஷ்டவசமான சூழல்ல தமிழ்நாடு கடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ கூட்டணி அப்படிங்கிறது ஃபைனலைஸ் ஆனது முதல்ல என்டிஏ கூட்டணி அப்படின்றதான் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் அங்கே கன்ஃபார்ம் ஆனாங்க, டிஎம்கே கூட்டணி. ஆனால் இப்போ இங்கே வந்து தொகுதி பங்கீடுகள் இன்னும் கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறப்போ விஜய் அவர்களோட என்ட்ரிக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால கூட அவங்க வெயிட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவல். அந்த கேப்னால தானே இந்த வதந்தி, கொஞ்சம் வலுவான வதந்தின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அவங்க வெயிட் பண்ணும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்கன்னு சொல்ல முடியல. ஏன்னா அது அரசியல், விஜயும் அரசியல்வாதி தான், என்ன வேணாலும் நடக்கும் தான். இஃப் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா மக்கள் யோசிப்பாங்கல்ல, இவ்வளவு நாள் ஒண்ணு பேசிட்டு யோசிப்பாங்கன்னு சொல்ல வேண்டாம், யோசிக்கணும், நம்ம சொல்லி கொடுக்கணுங்கிற அந்த பயம் இருக்கும்ல. அந்த தார்மீக பயம் விஜய்க்கு இருக்கணுங்க. நம்மள மக்கள் என்ன வேணாலும் முடிவு, பிஜேபியோட போகட்டும், நம்ம ஒண்ணு தடுக்க முடியாது. பிஜேபி ஒண்ணு தீவிரவாத இயக்கம் இல்லை, அவங்களும் அரசியல் இயக்கம் தான், மத்தியில் ஆள்ற கட்சி தான்.
நம்ம மக்கள் கவனிக்கிறாங்க, நம்ம பேசின பேச்சுன்னா நம்ம என்ன செய்யறோம்னு மக்கள் கவனிக்கிறாங்கிற தார்மீக பயம் விஜய்க்கு இருக்கணும், ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கணும். என்னை யாரும் கேள்வி கூடாது, நான் செய்யறது செய்வேன்னா அதைத்தான் நம்ம திமிர்னு சொல்றோம். அந்த திமிரை, அந்த ஆணவத்தை செவிட்டில் அறையிற மாதிரி தேர்தல் முடிவுகள் இருக்கணும் தான் மக்களை யோசிக்க சொல்றோம். இப்போ திமுகவோட கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் மறுபுறம் வந்து அவங்க பயப்படுறாங்க, தோல்வி பயத்தால தான் போகிற எல்லாரையும் கூப்பிட்டு கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு வீக்கம் அதிகமான ஒரு கூட்டணியாக இருக்கு. திமுக ஒரு 3 மாசம் முன்னாடியும் பிஜேபி வந்துட்டு இருக்கிற தகவல் படி பிஜேபி தாவேக்க எப்படியாவது வரணும்னு எதிர்பார்க்குறாங்களே, அது எது அங்கே ஒரு மடம் கட்டுறதுக்கா? மதுரைக்கும் திருநெல்வேலிக்கு நடுவில் ஒரு இடம் பார்த்து ஒரு 300 ஏக்கரை எடுத்து ஒரு ஆன்மீக மடம் கட்டுவதற்கா? ஆட்சி எப்படி இருக்குது தானே. அப்போ உங்களுக்கு இப்போ இருக்கிற பலம் போதில் தானே புது அணியை சேர்க்கணுங்கிறீங்க. எப்போ அப்பா பிள்ளை சண்டையை அப்புறம் வச்சுக்கோங்க, ராமதாஸையும் கொஞ்சம் கூப்பிட்றோன்னு எதுக்கு ஒரு வேலை நடக்கிறதா சொல்கிறோம்? அணியை வலுவாக்க தானே. இதில் என்ன வைக்க வேண்டி கிடக்கு? இன்னும் இவ்வளவு வலுவான அணி அமைச்ச பிறகு ஸ்டாலின் சொல்கிறார் மேலும் சில கட்சிகள் வரும், அவங்க இருக்கிறவெல்லாம் பீதியில் இருக்கிறாங்க, ஏன்னா எங்கள் சீட்டை குறைச்சிட போகிறாரு. அது தப்பு கிடையாது. ஸ்ட்ராட்டஜி, எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் அது ஒரு பார்ட்டு. இல்லை யார் அதிகம் ஜெயிக்கிறாங்க, யாருடைய வியூகம் வெற்றி பெறுது, யாருடைய வியூகத்தை மக்கள் மதிக்கிறாங்க, அதுதான் கவனிக்கணும். ஆனால் முன்னாடி கொடுத்த எண்ணிக்கையை விட அதிகமாக எல்லா கூட்டணி கட்சிகளும் கேட்பாங்கன்ற ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாருக்கிட்டையுமே குறைக்கணுங்கிற ஒரு நிலைமைக்கு திமுக இருக்கிறாங்கிற ஒரு பேச்சு இல்லை. அதெல்லாம் செட்டில் டவுன் பண்ணிடுவாங்களா சார்? முஸ்லீம் லீக் கிட்ட அதிகாரப்பூர்வமாக குறைக்க சொல்லி கையில் போட்டாங்க. தமிமுன் அன்சாரிக்கு தான் கொடுக்க போறாங்க. ஸோ கணக்கு சரியா போச்சு. இடதுசாரிகள்கிட்ட குறைக்க சொன்னாரா, இவங்க குறைக்க ஒப்புக்கிட்டாங்களா தெரியல. மதிமுக எங்களை முதல் சந்திப்பப்போ எங்கள்கிட்ட குறைக்க சொல்லலைன்னாங்க. சின்னத்தில் ஏதோ பிரச்சனை வருது, அது என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். தேமுதிகக்கு எவ்வளோன்னு இன்னும் வெளியே சொல்லலை. திருமாவளவன் அந்த எண்ணிக்கையை ஏற்றுக்கிறாரா, இல்லை அதில் கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு வேணும்னு சொல்கிறாரா, இல்லை குறைவாக இருந்தால் எனக்கு இப்போது இருக்கிறோட ஒரு இடம் கூட கொடுங்கன்னு கேட்பார். இதெல்லாம் என்ன முடியட்டும். நமக்கு வேறு வேறு இன்டர்வியூ இருக்குது, வேலை இருக்குங்கிறக்க அவங்க ஏன் என்ன முடிக்கலன்னு நம்ம கேட்க முடியாது. டைம் இருக்குல்ல. ஓகே சார், எப்போ இது கன்ஃபார்ம் ஆகும் சார்? அதாவது தொகுதி பங்கீடுகள் இல்லை, கூட்டணியோட முடிவுங்கிறது எப்போ தெரியும்? ஏன்னா அது ரொம்ப ஆசோலேஷனாக போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு இது பார்க்கலாம். நம்ம மனநிலை, நமக்கு வேலை எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம், அவங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல. எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது, அதிகமாக இருக்குது, அதை கன்வின்ஸ் பண்ணணும். நெருக்கடிகள், நிர்பந்தங்கள், எதிர்பார்ப்பு, ஏக்கம், கனவு எல்லா தரப்புலையும் இருக்குல்ல. ஸ்டாலினுக்கு நெருக்கடி இருக்கும், அங்கே வர திருமாவளவனுக்கு ஒரு கனவு இருக்கும். 6 கொடுத்தாரு, இந்த 8வது நிற்கணும், 10க்கு டபுள் டிஜிட் அப்படின்னு கேட்பார். அதுக்கும் சாத்தியம் இல்லைங்க அப்படின்னு ஒரு புரிய வைக்கணும். 10 வேணா 8லயாவது நில்லுங்க, சரி 7 வாங்கிக்கணும் இடத்து நிற்கலாம். இதெல்லாம் சும்மா ஒரு இதுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் நடக்கணும்ல. நடக்கிறதுக்குன்னு இதுக்கு என்ன கால வரையறை ஒன்றும் இல்லை, ரூல் புக் ஒன்றும் இல்லை. நாமினேஷனை ஃபைல் பண்ண பிறகு கூட கூட்டணிகள் முடிவாகாது இருக்கு. வாபஸ் வாங்குறதுக்குள்ளேயாவது முடிங்கப்பான்னு மக்கள் ஒரு பார்வை பார்ப்பாங்க. அதுக்குள்ளே முடிஞ்சிருக்கு, கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்போ இதெல்லாம் செட்டில் டவுன் ஆகுது அப்படின்னு. இன்னும் வரும் காலங்களில் கூட்டணிகளில் மாற்றம் ஏற்படுது அப்படின்னா வியூகங்கள்லையும் மாறும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பில் கண்டிப்பாக உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காகவும் நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி.